Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா அடினோ ஆன்லைன் சிமுலேட்டர் மூலிமா எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் மூலமாக அது லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடினோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடினோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடினோ யுவனோ, அடினோ மெகா, நேனோ, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துருக்கங்க. ஸோ ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்க விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராமிக்கான விண்டோ. அதே ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடினோவோட சர்க்யூட் சிமுலேஷன் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மூலமா பார்த்திங்கன்னா ஒரு அடினோ போர்டு இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் சிமுலேட்டர் ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அடினோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைமாக நீங்கள் எக்ஸாம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்இடி புஷ் பட்டன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கிரிட் லேஅவுட் அதெல்லாம் பார்க்கறதுக்கோசரம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு எல்இடி வச்சு பார்க்கலாம். இப்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது அடினோ யுவனோ போர்டு. இப்போது இங்கே நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் சப்ளை கிரவுண்ட் சொல்ல இந்த சைடில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பின்னை செலக்ட் பண்ணணும். எந்த பின்னு நமக்கு இன்புட்டாக அவுட்புட்டாக ஒர்க் பண்ணணுமோ அதை நம்ம பின்னை செலக்ட் பண்ணணும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் எல்இடின்னு சொல்லிட்டு. இந்த வேரியபிளில் நான் பின் 13 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 13 செலக்ட் பண்ணிட்டு அந்த பின் எனக்கு எப்படி ஒர்க் ஆகணும், அதாவது இன்புட்டாக ஒர்க் ஆகணும் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு. இப்போது இன்புட்டுனா ஒரு 5 வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த 13 பின்னுக்கு உள்ளே போச்சுன்னா அது இன்புட் 5 வோல்ட். அதே அவுட்புட்டாக எனக்கு வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா அவுட்புட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதாவது ஒரு எல்இடி மோட்டார் இந்த மாதிரி அவுட்புட் பின் எனக்கு செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ இங்கே போயிட்டு பின் மோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எல்இடி இன்புட்டாக அவுட்புட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இப்போ அவுட்புட் கொடுத்துக்கிறேன். அவுட்புட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இன்புட்டாக அவுட்புட்டாக ஒர்க் பண்ணுறத இந்த வாய்டு செட்டப்பில் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாய்டு லூப்பில் அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகணும், ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே கொடுப்பீங்க. இப்போ எனக்கு டிஜிட்டல் ரைட் மூலிமா அது இன்புட்டாக வரணுமா அவுட்புட்டாக வரணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ டிஜிட்டல் ரைட் கொடுத்துட்றேன். டிஜிட்டல் ரைட் கொடுத்துட்டு இப்போ எல்இடி ஹை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது அவுட்புட்டாக எல்இடியே எனக்கு அவுட்புட் கொடுக்கும். இது மூலமா எல்இடி பிளிங்க் ஆகும். நான் ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு எல்இடி எந்த மாதிரி கலர் வேணும், ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர் வேணுன்னா நீங்கள் கலரை கூட ஆப்ஷனாக இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன்.
நான் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1 by 1 நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவுட்புட்டாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹைக் கொடுத்துட்டோம். இப்போ ஹைக் கொடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் ஸ்டார்ட் கொடுத்த உடனே. ஸோ இதுவே வந்து நான் டிலே பண்ணி எனக்கு ஆன் ஆஃப் கொடுக்குறேன்னா டிலே, அதாவது வந்து 1000 இங்கே நான் கொடுக்குறது வந்து மில்லி செகண்டில் எடுத்துக்கிறதுனால ஸோ அது வந்து 1 செகண்டுக்கு கணக்காயிடும். ஸோ திரும்ப வந்து நான் டிஜிட்டல் ரைட் கொடுத்துட்டு எல்இடி வந்து லோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ 1 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும், 1 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எல்இடி பிளிங்கான கோட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 எல்இடி வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எல்இடி கொடுத்தாச்சு. இப்போ நான் 2 எல்இடி கொடுக்குறப்போ இப்போ நான் 2 கொடுத்துக்கிறேன், இதை 1. நம்ம எந்தளவுக்கு ஒரு வேரியபிள் நம்ம வந்து ஈஸியாக நமக்கு புரியுற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு டீபக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஆனில் இருக்கும்போது, அதாவது ஃபஸ்ட் எல்இடி ஆனில் இருக்கும்போது செகண்ட் எல்இடி வந்து ஆஃபில் இருக்கும். அதே செகண்ட் எல்இடி வந்து ஆனில் இருக்கும்போது ஃபஸ்ட் எல்இடி வந்து ஆஃபில் இருக்கும். பார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு நம்ம சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு செகண்ட் வந்து ஆனில் இருக்கும், இன்னொரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஸோ இது வந்து 2 எல்இடிக்கான சிமுலேஷன். இந்த கோடு வந்து நான் உங்களுக்கு கீழே அட்டாச் கூட நான் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா, உங்களுக்கு வந்து 2 கொஷின் வந்து நான் டாஸ்க்காக கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை சால்வ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் பத்தாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது மறக்காது. ஸோ இந்த 2 கொஷின் உங்களுக்கான டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஒரு ரெட் எல்இடி ஒரு ப்ளூ எல்இடி சைமல்டேனியஸில் 2 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும், 3 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். ஸோ 2 எல்இடியுமே சேமாக ஆனில் இருக்கணும், ஆஃபில் இருக்கணும் இந்த செகண்டில். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு எல்இடி ஒரு ப்ளூ எல்இடி. ரெட் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும், அதே 2 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரெட் எல்இடி. அதே அடுத்து ப்ளூ எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும், 3 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். அதாவது எப்படின்னா 1 by 1. ரெட் எல்இடி வந்து 2 செகண்ட் ஆனில் இருக்கணும், 2 செகண்ட் ஆஃபில் இருக்கணும். ப்ளூ எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட் ஆனில் இருக்கணும், 3 செகண்டில் ஆஃபில் இருக்கணும். ஸோ இது இந்த 2 கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சால்வ் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு
பிகினியர் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த எல்இடி. ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரியல் டைம் சீரியஸாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.